ஹலோ கைஸ், வெல்கம் டு லயன் இவி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பஜாஜ் சிடி 100க்கு தேவையான ஒரு கன்வர்ஷன் கிட்ட பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கிட்ட வச்சு தான் நம்ம பஜாஜ் சிடி 100 பைக்கை நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் வண்டியாக மாற்ற பயன்படுத்த போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கிட்டில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வரும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹப் மோட்டார். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்ச்சு ஹைட் இருக்குது. இதோடைய வோல்ட் அண்ட் வால்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1500 வாட்ஸ், 48 அண்ட் 60 வோல்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர் 1500 வாட்ஸ் இது சப்போர்ட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜிங் கனெக்டர். இப்போ நீங்கள் பேட்டரி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மூலிமா தான் உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கிட்டில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 63 ஆம்ஸ் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய எம்சிபி. அடுத்ததாக 10 ஆம்ஸ் டிசி கன்வெர்ட்டர். அடுத்து வந்து நம்ம 3 ஸ்பீட் அண்ட் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் த்ராட்டில் இந்த கிட்டில் கொடுக்குறாங்க. பேட்டரி 3 பின் கனெக்டர் நம்ம கொடுக்குறாங்க. இக்னேஷன் கீ கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21 எல்இடி லைட்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது நீங்கள் வண்டிக்கு முன்னால் இல்லை பின்னால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆன்டி தெஃப்ட் அலாரம் வித் உங்களுக்கு கீ. ஸோ இந்த கீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஸோ மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கீ செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வித் உங்களுக்கு கீயோடைய உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக டிசி ஹாரன் அண்ட் எல்லோ கனெக்டர் அண்ட் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4860 சப்போர்ட்டட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஐட்டம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த கிட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இது வேணாம், இதுக்கு பதிலாக வேற வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஸோ இந்த டிஸ்பிளேல எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். அது போக உங்களுக்கு இந்த ஹப் மோட்டார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அலாய் வீல், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்போக்ஸ் மாடல். இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எந்த இஷ்யூஸுமே இருக்காது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல் லைக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து உங்களுக்கு அலாய் வீல் லைக் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த அலாய் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வேணாலும் நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ டிஸ்க் பிரேக்ஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 130 mm இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஹப் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக் வேணால் செப்பரேட்டாக நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 130 mm டிஸ்க் பிரேக் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தான் உங்களுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ட்ரம் பிரேக்கே போதும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டோடைய உங்களுக்கு வந்துடும். சேம் இதை நீங்கள் வந்து ஸ்போக்ஸ் மாடலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்போக்ஸ் மாடல்லே நீங்கள் வந்து டிஸ்க் பிரேக்கும் போட்டுக்கலாம், ட்ரம்மும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த கிட்டில் என்ன வேரியன்ட் வரும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர் எனக்கு வேணாம், அதுக்கு பதிலாக எனக்கு வந்து சைன் வேவ் கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் உங்களுக்கு பூஸ்ட் ஆகி கொடுக்கும் ஸ்மார்ட் வேவ் கண்ட்ரோலரில். ஸோ இப்போ நம்ம கிட்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டை யூஸ் பண்ணி நம்ம வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் மேக்ஸிமம் போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். இப்போ நீங்கள் சிடி 100 பைக்கு ஜென்ரலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணும்போது அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு சில 100 கூட வந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் வண்டியாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த ஹப் மோட்டார், அதாவது 1500 வாட்ஸ் இருக்கிற ஹப் மோட்டார் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து உங்களால் வந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். ஸோ 60 கிலோமீட்டர் ரேஞ்சில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பைக் ஓட்டுறீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பைக் ஓட்டுறீங்களா உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸே இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த ஹப் மோட்டார் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேட்டரி யூஸ் பண்ணி போகும்போது உங்களுக்கு என்ன ரேஞ்ச் கிடைக்கும். இப்போ ஒரு 30 AH பேட்டரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 55 கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 30 AH பேட்டரி நீங்கள் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா மைலேஜ் உங்களுக்கு 55 கிலோமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கண்ட்ரோலருக்கான செப்பரேட்டாக ஒயர் டயக்ராம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சரியாக சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக போடலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் வேவ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்மார்ட் வேவ்க்கான வீடியோ செப்பரேட்டாக நம்ம போட்டிருக்கோம். அது நம்ம என்ன மாதிரி கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுது அதோட ஒயரிங் பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு 1500 வாட்ஸ்க்கு செப்பரேட்டாக ஒயரிங் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்காக போடலாம்.
சரி, இப்போ நம்மளுடைய CT100க்கு சூட் ஆகக்கூடிய இந்த 17 இன்ச் 1500 வாட்ஸ் ஹப் மோட்டார் கிட்ட இப்போ நம்ம ஒரு டெமோ நம்ம பார்க்கலாம். எப்படி ரன் ஆகுது, என்ன மாதிரி வேகம் போகுதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய CT100 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாண்டில் மாட்டிட்டோம். அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தாச்சு. சேம் அதே 1500 வாட்ஸ் கண்ட்ரோலரை நம்ம எல்லோ பாக்ஸ் மூலிமா நம்ம வந்து வயர்ஸ் எடுத்துட்டு ஒரு செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹப் மோட்டாரில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோலர் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டரியில் கனெக்ட் ஆகுது. பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 48 வோல்ட் 30 AH பேட்டரி லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய ஹப் மோட்டார் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ சைன் வேவ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணல, ஸ்கொயர் வேவ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னமும் நீங்கள் வந்து கண்ட்ரோலரை நீங்கள் சைன் வேவ் மாற்றினீங்க அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக போகும். உங்களுக்கு எந்த விதமான ஜர்க் அடிக்காது. சவுண்டை பார்த்தா உங்களுக்கு ரொம்பவும் ஸ்மூத்தாக இருக்கும், நாய்ஸே வராமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 55 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் போகும். 55 to 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீட் போகும். இதில் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 55 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நம்ம இந்த கிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனால் இந்த கிட்டோட ரேட்டை பற்றி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையே. ஸோ இந்த கிட்டோட ரேட் இப்போ நீங்கள் அலாய் வீல் தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய். வித் உங்களுக்கு ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோலர். உங்களுக்கு இப்போ ஸ்மார்ட் வேவ் கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1000 ரூபாய் மட்டும் உங்களுக்கு அதிகம், அதாவது 19,000 ரூபாய் உங்களுக்கு ஆகும். வித் அலாய் வீல் ப்ளஸ் ஸ்மார்ட் வேவ் கண்ட்ரோலர், சைன் வேவ் கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே உங்களுக்கு என்ன டிஸ்பிளே வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அலாய் வீல் எனக்கு வந்து வேணாம், எனக்கு வந்து ஸ்போக்ஸ் மாடலே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கு நாம் கொடுத்துட்ருக்கோம். சப்போஸ் இல்லை எனக்கு வந்து ஸ்போக்ஸ் போட்டு ப்ளஸ் எனக்கு வந்து சைன் வேவ் கண்ட்ரோலர் தான் எனக்கு வேணும், வயர்லெஸ் ஸ்மார்ட் கண்ட்ரோலர் தான் வேணும் அப்படின்னா அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு CT100 பைக்குக்கு தேவையான கன்வர்ஷன் கிட்டு ஒர்க் ஆகுது, அதோடைய வேரியேஷன் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்குற ஒரு பைக்குக்கான கன்வர்ஷன் கிட்ட பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போட்டு தரோம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.